ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஐக்யூவோட ZN சீரீஸில் புதுசாக ஒரு ஃபோன் வரப்போது அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நத்திங் 3 பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட S26 சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக டெக் ரிவ்யூ கண்டென்ட்டை பார்க்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணி விட்டுட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ஐக்யூ ZN லைட். ஐக்யூ தரப்புலேருந்து ZN சீரீஸ்லேருந்து புதுசாக ஒரு ஃபோன் வரப்போது. அந்த ஃபோன் தான் ஐக்யூ ZN லைட். இந்த ZN லைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு லீக் ஆகிருக்கு. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐக்யூ இதை ஷேர் பண்ணியிருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட ட்விட்டர் ஹேண்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி வரப்போது. இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே பெரிய பேட்டரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு லுக் லைக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை யாருமே சொல்லியிருக்கோம்னா குறிப்பாக சொல்ல போனால் சாம்சங் S25 எட்ஜ் 1,00,00,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண அந்த ஃபோனோட மாடல் மாதிரி சிமிலராக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் 2 கேமரா வரப்போது. இது என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அண்டர் 10,000 அல்லது 10,000லேருந்து 11,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஃபோனை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlusோட நாட் சீரியஸ் இது குளோபல்ல லான்ச் பண்ண போறாங்க. எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்ற டீடைல் கிடைச்சிருக்கு. அதை என்ன தெரிஞ்சுக்கலாம். OnePlus Nord 5 அண்ட் Nord CE5 இந்த ரெண்டு போனும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க வச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா OnePlusோட Nord 5 பொறுத்த வரைக்கும் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் வரப்போகுது. அதாவது மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான மீடியாடெக் Dimensity 9400 பிளஸ் சிப்செட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 16GB RAM ஹையரா வரப்போது. 1TB ஸ்டோரேஜ் வரப்போது. UFS 4.0 ஸ்டோரேஜ் வரப்போது. 7000 mAh கூட பேட்டரி வரப்போது. கிட்டத்தட்ட இது இவங்களோட போனான OnePlus 13sக்கு ஈக்குவலாகவே கொண்டு வர போறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE5 என்ற போன் வரப்போது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்பெக் தான். இதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் Dimensity ப்ராசஸர் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இது 9400E என்ற ப்ராசஸர் வரப்போது அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வருதுன்ற நம்ம பொறுத்து இருந்த போனோம். இதுலயும் ஒரு 7000 mAh கூட பெரிய பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு போனும் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Nord 5 அண்ட் Nord CE5 பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே டயத்துல தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் விவோ X200 FE ஜூலை மாதத்தில் லான்ச் பண்ண போறாங்க. அதனால ஜூலை மாதத்தில் நிறைய நல்ல போன்ஸ் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அதே ஜூலை மாசத்துல இன்னொரு போன் லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் Nothing Phone 3. Nothing Phone 3 பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிசைன்ல வரலாம் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்டர்ல அந்த ஒரு டாட், அதாவது டாட்டா ஒரு இமேஜ் வரலாம். அதாவது அது என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா கிளிப்பி டாட் டிசைன் வரலாம். வால்பேப்பரை ஃப்ரண்ட்ல வைக்கிற வால்பேப்பர் டாட் டிசைன்ல வரலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்காக பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வரப்போகுது. அதில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போறாங்கன்றத நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அங்கே போய் பாருங்க, உங்களுக்கு அப்படி டீட்டெயிலாக தெரியும். உடனுக்குடனே டெக் ரிவ்யூ கண்டென்ட் தெரிஞ்சுக்க akworldwidetech.com வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து லேட்டஸ்ட் அப்டேட்டும் அங்கே கிடைச்சிடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து S26 சீரியஸை பற்றி சில அப்டேட் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மூலியமாக நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இது நல்ல அப்டேட்டை கெட்ட அப்டேட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒஸ்ட் அப்டேட்டாக தான் கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்சங் S26 சீரியஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் கிடையாது. இதில் வர என்ன கேட்டிங்கன்னா 5400 mAh பேட்டரி மேலே தான் வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி மீண்டும் 5400 mAh கீழே தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்த சாம்சங் ஃபேன்ஸுக்கு அதெல்லாம் கிடையாது. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட ஃபோல்டு சீரிஸ்ல இருக்கிற அண்டர் டிஸ்பிளே கேமரா இந்த S26க்கு வரும், சீரியஸ்க்கும் வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி கிடையாதுன்ற மாதிரி விஷயம் வெளில வந்திருக்கு. அண்டர் டிஸ்பிளே கேமரா கிடையாதுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது நிறைய ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஏற்படுத்தி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க இயர்லி ரூமர். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 மாசத்துல சாம்சங் S26 அல்ட்ராவை பற்றி S26 சீரிஸை பற்றி கம்ப்ளீட்டாக வரும். இப்போதைக்கு வர ஆரம்பிச்சிருக்க ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இயர்லி ரூமர்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் காணுங்க.
இதே போல் இன்ட்ரெஸ்டாக டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.